இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ எங்க எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறையினரால தடுக்கப்பட்ட ஹச்ராஜா அவர்கள் நடந்தே சென்று இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட பரமக்குடியைச் சேர்ந்த முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு தேங்காய் கடை முருகன் அவர்களுடைய 12வது நினைவு தினமான இன்று தேசிய செயற்குழு உறுப்பினர் இந்து தர்ம போராளி திரு ஹெச்ராஜா அவர்களுடன் கலந்து கொண்டு வீரவணக்கம் மற்றும் புகழஞ்சலி செலுத்தினோம் அப்படின்னு பொன்வி பாலகணபதி அவர்கள் இந்த போஸ்டை போட்டிருக்காரு. சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு தக்க தண்டனை பெற்றும் தரவரை பாஜக ஓயாது பழி தீர்ப்போம் பணி செய்தே பழி தீர்ப்போம் அப்படின்னு இந்த போஸ்டை பொன்வி பாலகணபதி போட்டிருந்தாரு. தொடர்ந்து இந்த வீரவணக்கம் செலுத்த வந்த ஹச்ராஜா அவர்களை அந்த பகுதிக்கே செல்ல விடாமல், அதாவது அந்த ஊர் பார்த்தீங்கன்னா இளையான்குடி அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஊருக்கு உள்ளே விடல காவல்துறை, நடுவுலையே நிறுத்தப்பட்டு ஹச்ராஜா அவர்கள் தடுக்கப்பட்டாரு. இந்த நிலையில் ஹச்ராஜா அவர்கள் நடந்தே சென்று அந்த ஊருக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும், அந்த ஊருக்கு நடந்தே சென்று அந்த உயிரை தியாகம் செய்த அந்த பாஜகவுடைய நிர்வாகிக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட பரமக்குடியை சேர்ந்த நம்ம தேங்காய் கடை முருகன் அவர்களுடைய அந்த உருவப்படத்திற்கு வீர வணக்கம் செலுத்த நடந்தே சென்றிருக்காரு ஹச்ராஜா அவர்கள். தற்போது ஹச்ராஜா அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. இந்த பேட்டியையும் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து தினந்தோறும் எனக்கு என்ன தோணுது, இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவன் முடிவு செய்து விட்டான். அதனால்தான் ஆண்டவன் புண்ணிய ஸ்தலங்களிலே தினந்தோறும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோவிலுக்கு போனாலும் அதை இனிமே சரி செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அம்மா போறாங்க கோவிலுக்கு, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த தீய சக்திகள் ஹிந்து விரோதிகள், நான் கேட்குறேன், கோவிலுக்கு போனால் எவ்வளோ பணம் கொள்ளையடிக்குது இந்த சேகர் பாபுவோட அறநிலையத்துறை. உள்ளே போகிறதுக்கு நுழைவு கட்டணம், உள்ளே போயிட்டு சாமியை கும்பிடணும்னா தரிசன கட்டணம், அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கணும் நைவேத்தியம் பண்ணணும்னா அர்ச்சனை கட்டணம், அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணோம்னா அபிஷேக கட்டணம். திருச்செந்தூரில் ஒரு அபிஷேகத்துக்கு எவ்வளோ தெரியுமா? 2500 ரூபாய். நான் கேட்குறேன், இத்தனை கொள்ளை அடிக்கிறீங்களே, இந்துக்களோட ஜோப்பில் கையை விட்டு திருடுறீங்களே, அறக்கத்துறை அறநிலைத்துறை ஏன் உங்களுக்கு பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது? அதுலேயும் மிகப்பெரிய தர்மவான் திரு சிவநாடார் அவர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு 300 கோடி கொடுத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய கொடை வள்ளல் இருக்க முடியாது, மிகப்பெரிய முருக பக்தர். அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் வாயில் போட்டுக்கிறீங்களா? ஒரு ஜேசிக்கு 2 லட்சத்துக்கு மேலே அங்கே சம்பளம். எத்தனை ஜேசி, எத்தனை டிசி, எத்தனை ஏசி, எத்தனை இஓ கிரேட் 1 2 3ன்னு இத்தனை பேர் இவ்வளவு லட்சமாக கோடியாக துங்குறீங்களே, பக்தர்களுக்கு வசதி ஏற்படுத்தி தர மாட்டீங்களா? எதுக்கு அறநிலைத்துறை? அதனால இன்னைக்கு அந்த அம்மா சொல்றாங்க, குமாரனுடைய மனைவி, இந்த துறை இருந்தால் நியாயம் கிடைக்காது இந்துக்களுக்கு. எவ்வளோ தூரம் அவங்க ஃபீல் பண்ணியிருந்தா சொல்லுவாங்கன்னு. நீங்கள் எல்லா மதத்துக்கும் உதவி பண்ணுங்க, ஏன்னு கேட்குறேன். ஆனால் இன்னைக்கு சூப்பர் ஃபைன் வெரைட்டி ரம்ஜானுக்காக நாங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு லாரியாக அரிசி கொடுப்போம். ஆனால் அவங்கள்ட்டேருந்து ஒன்றும் நமக்கு வர்றது, இந்த மசூதியிலேருந்து கட்டணம் வசூலித்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்களா? இல்லை, நம்ம கொடுக்குறோம். ஒரு ஹிந்துவும் நம்ம சட்டப்பையிலேருந்து ஜோப்படி பண்ணுது இந்த அறநிலைத்துறையும் அரசாங்கம். அதே மாதிரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 ஹஜ் சென்டர் இருக்குது. 2 ஹஜ் சென்டர் இருக்கும் பொழுது சென்னையில் நங்கநல்லூர் கோவில் நகரம், அங்கே ஒன்றும் மாஸ்கெல்லாம் கிடையாது, ஹிந்து கோவில்கள் தான். ஆனால் அங்கே போய் ஹஜ் சென்டர்னு கட்டினா நாளைக்கு என்ன ஆகும்? இப்போ ஐஸ் ஹவுஸ் வாசலில் விநாயகர் ஊர்வலம் போக முடியுதா? மசூதி இருக்கு, கொட்டு கொட்டாதேங்கிறான். இப்போ சமீபத்தில் கூட அது திமுக காரர் பதறாரு, வீடியோ மசூதி இருக்கு மேலே அடிக்காதீங்க. ஆகவே ஹிந்துக்களுடைய ஃப்ரீடம் போயிடும். இப்போ என்ன பாருங்க, நான் இளையாங்குடி வழியாக வரும்பொழுது அந்த ஒரு வீதி வழியாக வராதேன்னு போலீஸ் மறிச்சிருந்தாங்க, நான் இறங்கி நடக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் மாற்று மதத்தினரின் கையாட்களாக செயல்பட்டு கொண்டு இந்துக்களை வதைக்கிறது, சுரண்டுகிறது, கொள்ளையடிக்கிறது. அதனால் ஏற்கனவே என்னுடைய மாநில தலைவர் கேட்டிருக்கிறது மாதிரி இந்த 3 பக்தர்களுக்கும்
தமிழக அரசு உடனடியாக ஈச் 10 lakhs உடனடியாக இழப்பீடு கொடுக்கணும். அதுக்கு அடுத்து நாம் ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கோம். இந்து முன்னணி அதை பற்றி வலியுறுத்தி இருக்காங்க. எல்லா மக்கள் பக்தர்கள் அதிகமாக வருகின்ற கோவில்களில் ஒரு ஸ்டாண்டு பை ஆம்புலன்ஸ் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும். எந்த ஒரு சமயம்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நேராக போய் பார்த்ததுனால சொல்கிறேன், குமாரை காப்பாற்றி இருக்கலாம் இந்த வசதிகள் இருந்திருந்தால். ஆகவே மற்றதுக்கும் நான் இப்போ கொதிக்கட்டுப்பாளையமாக 2 நாளில் போகிறேன்னா இந்த ராஜஸ்தானுக்கு அங்கே இருக்கிற நம்ம நிர்வாகிகளை போயிருக்கோம். ஆகவே இந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுக்கெல்லாமல் எதுக்கு துப்பு கட்டு போய் இருக்க ஒரு மந்திரின்னு கேட்குறேன்னா, அதுவும் என்ன ஒரு கொழுப்பு திமிரு ஆணவம் அந்த சேகர் பாபுவுக்கு. திருப்பதியில் போய் இருப்பானுங்க, இதே வார்த்தை, இது என் வார்த்தை இல்லை, இது அந்த அல்லோலியா பாபாவோட வார்த்தை. திருப்பதிக்கு போனால் 24 மணி நேரம் அங்கே இருக்கிற வசதியை போய் பாரியா முதல் வெக்கப்படணும். நீ எல்லாம் மந்திரின்னு சொல்லிக்கிறது. இந்துக்களுடைய பக்தர்களுடைய பணத்தை வாங்கி அதில் நீ சாப்பிட்டுன்னு இருக்க. அது இவ்வளவு மோசமான தீய ஸ்டாலின் இந்து விரோத அரசு உடனடியாக கோவில்களை ஒழுங்காக நிர்வகிக்க முடியும்னா நிர்வகிக்க. இந்த சேகர் பாபு என்னைக்காவது உண்மை பேசியிருக்காங்க. சரி, சேகர் பாபுவோட குணம் என்ன? ஒருத்தர் நான் கிறிஸ்தவர், நான் காதலிக்க மறந்த என் மனைவி கிறிஸ்தவர்ன உடனே நீ சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லியிருந்தேன்னா உனக்கு இந்து உணர்வு இருக்குன்னு நினைக்கலாம். நீ போட்ட கோஷம் 4 மாவடி மோகன் சீலாசரஸோட கோஷம் அல்ல இல்லையா? அதனால நீ நல்ல உண்மையான உன் மதத்துக்கு உண்மையா இருக்கிற நபர் இல்லையே. அப்ப நீ சொல்றது எப்படி நம்ம நம்ப முடியும்? அவங்க சொல்றாங்க, இந்த குமார் அவருடைய மனைவி கூட்ட நெரிசல்ல தான் இறந்தார், அவ்வளவு கூட்டம் இருந்தது. ஆனா நீங்க அந்த மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. நான் வீடியோலயே போட்டிருக்கேன், தாமரை டிவி எல்லாத்துலேயும், என்னோட பேஜ் எல்லாத்துலேயும் போட்டிருக்கு. அதுலேயே அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ அப்படி எழுதி கொடுக்கலன்னா பாடி ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இது உண்மையாக இருக்குமா? உண்மையாக இருக்கும். ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி உதயகுமாரை இப்படி தன்னடா பண்ணீங்க பாவிகளா. திராவிட இயக்கம்னாலே கொலகார கும்பல், எரிபடியன் ஸ்டாக், இன்ஹியூமன் ஸ்டாக். அதனால சேகர்பாபு போன்ற பொய்யர்கள், இந்து விரோதிகள், தீய சக்திகள், இந்த ஒருத்தர் கிறிஸ்தவரானேன்னா உனக்கு அப்படியே உடம்புல புலகாங்கிதமாயி நீ அல்லவியா கோஷம் போட்ட ஒரு உண்மையற்ற நபர் தானே, நீ இந்துக்களை ஏமாத்துற நபர் தானே. 2500 ரூபாய் ஒரு அபிஷேகத்துக்கு வாங்கின நீ தினந்தோறும் ஒருத்தரும் கட்டுறாங்க. உள்ள நுழையிறதுக்கு வெளியிலே நிற்பான். அதுவும் அன்னைக்கு நான் கேட்டேன், ரசீது இல்லாம வாங்குற, மொத்தமா போட்டு போங்க, மொத்தமா போட்டு யார்ட்டு கொடுப்பேன்? என்ன இது நுழைவு கட்டணம்? கோயில நுழைஞ்சா நுழைவு கட்டணம், ஆண்டவனை தரிசிச்சா தரிசன கட்டணம், அர்ச்சனை பண்ணா அர்ச்சனை கட்டணம், அபிஷேகம் பண்ணா அபிஷேக கட்டணம். இவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்களே கொள்ளக்காரர்களா? அறநிலைத்துறைங்கிறது கொள்ளக்கார துறை. நம்ம இந்துக்களை சுரண்டி சாப்பிடும் ஒரு கேவலமான துறை இந்து சமய அறநிலைத்துறைங்கிறது. அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு துறைக்கு நீ ஹெட்டா இருந்தீங்கன்னா நீ யோக்கியமானவனா, உண்மை பேசுறவனா எப்படி இருப்பார் இவர்? அதனால அவர் சொல்றதை நாம ஏத்துக்க முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த அம்மா சொன்னது என்கிட்ட, நான் அதை அப்படியே அவங்க பேசுறது நான் இன்னைக்குமே உள்ளதை உள்ளபடுத்துவேன். அதனால தான் ரொம்ப பயல்களுக்கு என் மேல போகும். நன்றி. திமுக சார்பில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீங்கள் இருக்கிறவங்க 2026 அழிஞ்சு போயிடும் அப்படின்னு யார் சொல்றது? வெங்கட். இதுவே நீங்க சொல்லிதான் அவர் எங்கிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், நீங்க தாவேக்கா முதல்ல உங்களுக்கு 234 இடமும் நீங்க நிறுத்தணும், டெபாசிட் வாங்கணும். அதுவே உங்களுடைய சேலஞ்சு ரொம்ப. நீங்க ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணாலும் நீங்க தலைவர் சொல்லிட்டாரு, நான் திருப்பி சொல்லக்கூடாது. அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டு இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்னங்கடா வித்த காட்டுவீங்க என்ன? அதனால ஒரு வாழ்த்தப்பான அவர் நன்றி சார். தமிழ்நாடு பாடநூல் கழக மண்டல மேலாளர் 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மதுரை மண்டல மேலாளர் டிஸ்மிஸே பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்? தமிழ்நாடு பாடநூல், அதாவது மாணவர்களுடைய நூல்களை முறைகேடா வியாபாரம் பண்ணதுக்கு வித்துட்டாங்கன்னு. ஆமாம், எழுதுறதே முறைகேடாக சொன்னாங்க. லட்சக்கணக்கில் மோசடி. தலைவர் யாரு? அதான் இன்னொரு இடுப்பு கிளி.
இந்த சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் பாடணும் நிறுவனத்துக்கு போட்டால் எவ்வளவு அசிங்கம். இது ஒரு அருவருக்கத்தக்க அரசாங்கம் அதனால பண்ணியிருக்கு. அதனால அதை பற்றி வி வில் இன்வெஸ்டிகேட். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.